நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மவுஸ் ஸ்ட்ராப், வித்தியாசமான ஒரு மவுஸ் ஸ்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மவுஸ் ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம கேஜ் வச்சு பிடிப்போம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக ரெகுலராக பழைய டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் அடிக்கும் பார்த்தீங்களா, அது வந்து பழைய டைப். இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மவுஸ் ஸ்ட்ராப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் ட்ரைபாட்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ராப்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்லேயே ஒரு 4-5 எலி நீங்கள் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலான்ற மாதிரி யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு மட்டும்தான் வரும், உங்களுக்கான பக்கெட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதை எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணுன்றது நான் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டிஃபென்ஸ், என் பேர் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஹெட்டு வந்து தனியாக இருக்கும். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மெலிசாக தான் வரும். இப்போ இதில் போட்டிருக்க மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சேர்க்கணும். ஓகேங்களா, இதை நான் க்ளோஸ்அப் காமிக்கிறேன், நான் கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே சேர்த்தா தான் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அதை நான் எல்லாமே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எலி ஏறுறதுக்கான வசதியான படிக்கட். ஓகேங்களா, இந்த பக்கெட் ஒன்று வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பக்கெட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பெயிண்ட் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டரு பெயிண்ட் டப்பா வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு அது மாதிரி 20 லிட்டரு கிடைக்கலனா இந்த பழைய இரும்பு கடையிலலாம் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, 20 லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும். எலி மறுபடியும் ரிட்டன் ஜம்ப் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வழுக்கவும் செய்யும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுமாதிரி வாங்கியிருக்கோம். இது ஏன் நம்ம இதுமாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் ஸ்ட்ராப்பில் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது ரிட்டன் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிட்டன் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்து உடைக்காமல் நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரிங்களா, இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ்அப் லுக்கில் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா, ஸோ ப்ராடக்டோட க்ளோஸ்அப் லுக்கு இது தான் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு. ஓகேங்களா, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டு வந்து வைக்கணும். இதுதான் மவுஸோட ஹெட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து தனித்தனியாக இருக்கும். அது வந்து அந்த ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இது ஃபிட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கலரில் ஒன்று இருக்கும், இந்த பேடு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஓகேங்களா, இந்த பேடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழ்ப்பக்கமாக வந்து பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த பக்கமாக வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் அழுத்தி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த எலி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே எந்துவாச்சுன்னா அப்படி உள்ளே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே இருக்கணும். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து மாறும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா இந்த ஹெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுக்கு அந்த இடத்துல அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மவுஸோட ட்ராப்புக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அதுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணுமோ நம்ம இங்கே தடவிக்க வேண்டியதுதான். இல்லைனா இந்த எஜ்ஜில் வந்து நம்ம இந்த இடத்துல ஏதாவது ஒன்று தடவிக்கணும். ஸோ தடவிட்டிங்கன்னா எலி வந்து கரெக்டாக இங்கே வந்து நிற்கும் போது கீழே விழுந்துடும். இதுதான் அவங்க விஷயம். சரிங்களா, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பட்டர் வேணுன்னா பட்டர் தடவிக்கலாம், இல்லை எலிக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். சரிங்களா, வச்சுட்டு இங்கே டேப் மாதிரி கூட ஏதாவது ஒன்று ஒட்டிட்டிங்கன்னா அந்த வாசனைக்கு உள்ளே வரும், அதை அப்படியே உள்ளே கீழே இழுத்து விட்டுரும். ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் இது உள்ள தலைவர் உள்ளே போவார், உள்ளே போனோடனே டபக்குன்னு விழுந்துருவார். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படிக்கட்டு வந்து 2ஆக இருக்கும். இந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும், பிரித்து நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் வரும்போது இப்படி தான் தனித்தனியாக 2ஆக கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது வந்து எலி ஏறுறதுக்கான அந்த படிக்கட். ஸோ இதோட ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிறதுக்கு இந்த படிக்கட் கண்டிப்பாக ரெடி பண்ணி ஆகணும். இந்த படிக்கட் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் சும்மா இப்படி கூட வைக்கலாம், ஆனால் கீழே விழுந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் மாட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் மாட்டி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மாட்டிக்கிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுறணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த எலிக்கு. ஓகேங்களா, ஸோ சைடில் இப்படி எலி போவார், இப்படி போய்ட்டு அப்படியே விழுந்துருவார். சரிங்களா, இப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நான் வாங்கும்போது ஒரு 387 ரூபா டெலிவரி சார்ஜஸோட வந்தது. இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 40 ரூபா 50 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ்க்கு மேபி ஒரு 20 ரூபா இல்லை ஒரு 15 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஒரு 420 ரூபா அந்த மாதிரி வரும். ஸோ இதே ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ரேட் ட்ராப்பு பக்கெட்னு அப்படி போட்டிங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வரும். ஸோ இதில் ஒரு 3 செல்லர் மட்டும், ஒரு 3-4 செல்லர் மட்டும் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 599, 574 அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600க்கு மேலே தான் வந்துச்சு. ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேட்டிங் 2.5 ரேட்டிங் தான் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் அதேமாதிரி சின்ன சின்ன எலிலாம் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய எலி இதில் மாட்ட மாட்டேங்குது, ரொம்ப புத்திசாலியாக இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சின்ன எலியாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வேணுனாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா வீடியோக்கு ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த அமேசான் லிங்க் வேணுன்னா அமேசான் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.